இந்த கல்யாண வாழ்க்கையில் இவங்களுக்கு கசப்பு இருக்கும், ரெண்டாவது கல்யாணத்துக்கு அது போகும், முதல் கல்யாணம் போராட்டமாக தான் இருக்குங்கிறது பார்த்தாலே நம்ம சொல்ல முடியும். நாற்பத்தேழாயிரம் கல்யாணம் இல்லாமல் இருக்காங்க சார். ஆணுக்கு, பெண்ணுக்கு 38 வயசு சார். போன வாரம் செவ்வாய் சனி பார்வை இருக்கிற ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை போராட்டம் தான் சார். 2ஆம் இடம் குடும்பம் சார், 7ஆம் இடம் கல்யாணம் சார், 11ஆம் இடம் சந்தோஷம் சார். இந்த 2, 7, 11 பர்மிட் பண்ணாமல் நீங்கள் கல்யாணமே பண்ண முடியாது. 2, 7, 11 தோற்று போச்சு, கிரகங்கள் சரியில்லைன்னா கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. அப்போ இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு ஏதோ ஒரு பெண்ணுக்கு சேர்ந்துருக்குனாலே 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 9ஆம் இடம் பாக்கியம். யாருக்காவது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயோட பாக்கியாதிபதியோ 5ஆம் அதிபதியோ இணைவு கொண்டால் ரெண்டாம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் கல்யாணம், 5ஆம் இடம் காதல், 11ஆம் இடம் நிம்மதி சந்தோஷம், இதெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக அந்த வாழ்க்கை போகும். அதே போல் ஆணுக்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர், வெள்ளிக்கிழமை ராகு காலம். அகோர வீரபத்ரர் செவ்வாய் ராகு இருந்தான், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் கும்பிட்டு எங்கள் உறவுகளுக்குள்ளேயும் சரி, வெளி நண்பர்களுக்குள்ளேயும் சரி, இந்த மாதிரி திருமணம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் கொண்டு போயிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு. செவ்வாய் சனி செவ்வாய் ராகெல்லாம் மோஸ்ட் டேஞ்சரஸ் கன்ஜெக்ஷன், நல்ல விமோச்சனத்தை கொடுக்காது இந்த கிரகங்கள். அதுக்கு தீர்வையும் சொல்லிடுறேன். மக்கள் அப்படி சேர்க்கை இருந்ததுன்னா போய் பரிகாரமாக பண்ணிக்கிங்க, வழிபாடை எடுத்துக்கங்க. நீங்கள் என்னை வந்து பார்க்கணுங்கிறதே இல்லை, தீர்வே தர்றேன்.